ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வேதவசனம் சொல்கிறது, ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக. எத்தனை அற்புதமான ஒரு ஆசீர்வாதம்! காலையில் எழுந்த உடனே நான்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது வேஸ்ட், சுத்த வேஸ்ட்டுங்க, நான் எங்க இருக்கணும், வேஸ்ட் அப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தர் சொல்லுறாரு, நீ வேஸ்ட் இல்லம்மா, நீ பெஸ்ட்ன்னு ஆண்டவர் சொல்றார். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பைபிள் இருந்து திறந்து பாருங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. உன்னை என்னை ஆண்டவர் அழைத்தது ஒரு சாபத்துக்கல்ல, ஒரு வேதனைக்கல்ல, ஒரு தோல்விக்கல்ல, ஒரு வியாதிக்கல்ல. நல்ல கண்ங்க, சாபத்திற்கல்ல, ஒரு பிரச்சனைகளுக்காக அல்ல, தோல்விக்காக அல்ல, நோவுக்காக அல்ல. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, அன்றையும் விசுவாச மார்க்கத்தார் யாவரும் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து சொன்னார், முன்னே அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன், உன் மூலமாக அநேக சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அந்த மெய்யான ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேலே இருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதரா, சகோதரி, நீ சாபத்தின் மகன் அல்ல, வேதனையின் மகன் அல்ல, கண்ணீரின் மகன் அல்ல. ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கும்படி தேவனால் குறிக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, வேறு விரிக்கப்பட்ட தாசன் என்பதை மறந்து விடாதே. இன்னைக்கு ஒருவேளை உன் சூழ்நிலைகள், வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகள் எல்லாம் அதுக்கு எதிர்மறையாக இருக்கலாம். இதெல்லாம் நடக்காது சார், நீங்க சொல்ற கேட்கறது நல்லா இருக்கு சார், அதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு உறுதி கொடுத்தாங்க சார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்க ஷேர்லி சத்தியம் பண்ற மாதிரி தன் பேர்லேயே ஆணையிட்டு சொல்லுகிறார். நான் ஆசீர்வதிப்பு நானே கேரண்டி இல்லையா? எப்படி நான் ஆசீர்வதிக்க முடியும்? இயேசுப்பா கேரண்டி. எனக்கு அருமையானவளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. ஆனா வாழ்க்கையில காணப்பட வேண்டியது என்ன? முன் ஆண்டவரிடத்தை எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீ ஒரு விசுவாச மார்க்கத்தனாய் மாற வேண்டும். விசுவாசமான மார்க்கம் எப்படிப்பட்டது? போகும் இடம் என்னதென்று அறியாது ஆபிரகாம் விசுவாசித்தார். நீ ஒருவேளை நான் என்ன பண்றதுன்னு இன்னைக்கு தெரியாம இருக்கலாம். கையில காசு இல்லை, யார்கிட்ட போறது, எங்க வேலை கிடைக்கும், என்ன பண்ண முடியும் என்றெல்லாம் போகிற இடம் அறியாமல் இருக்கலாம். சரிங்களா? ஆனால் ஆபிரகாம் இதே போல் சூழ்நிலை, போகிற இடம் என்னன்னே தெரியாது, போனா விசுவாசத்தோட. நீ இன்னைக்கு காலையில் எழும்பி அதே விசுவாசம் உடையவனாக நீ போகணும். போகணும். 2வது வேதவசனத்தை சொல்லு, அவனை பற்றி அவனுடைய பெரிய அண்டர்லைன் பண்ண வேண்டிய இன்னொரு கேட்டகரி என்னன்னு சொன்னா, அவன் தன்னுடைய பலவீனத்தை குறித்து, சாராவுடைய வயது சென்ற காரியத்தை குறித்து அவன் எண்ணவே இல்லையா. He never think about that. அதை பற்றி நினைக்கவே இல்லை, ஒரு தாட்டு கூட இல்லை. கிழவன் சொன்ன வாய நான் கிழவனா, அப்படிலாம் கிடையாதுப்பா. அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அவன் எண்ணாதிருந்தான். சாராளின் கற்பம் செத்து போனது எண்ணாதிருந்தான் இல்லைங்களா? ஒரு ஆள் செத்து போயிட்டான்னா அந்த வீட்டுக்கு நம்ம எப்படி போக முடியும்? அது எண்ணமே அவனுக்கு வரலைங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு அது போல அநேக நேரங்கள்ல நிறைய பேருக்கு வியாதி தொடர்கதையா இருக்கிறது. சீரியல் கூட முடிஞ்சு போகலாம், ஆனால் உங்கள் வியாதியின் கதையோ, இந்த டாக்டரும் சென்று அந்த டாக்டரும் சென்று அந்த டாக்டரும் சென்று, அது ரயில் தண்டவாளத்தில் உள்ள அந்த பெரிய இதெல்லாம் போகும்போது, குட்ஸ் எல்லாம் போகும் பார்த்தீங்களா, அப்படியே டக்கு 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 முடிஞ்சிடும், மதம் வந்துக்கிட்டே இருக்கும். இதை மாதிரி தொடர்கதை போல இருக்குதுங்க. ஏன்? உங்க மனசுல இருந்து அந்த எண்ணங்கள், தோல்வியின் பயங்கள், வீழ்ச்சியின் பயங்கள் போகவே இல்லைங்க. நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, அதை தூக்கி எறியும் வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராது. இன்றைக்கு தூக்கி எறியுங்கள். அவன் பைபிளை சொல்லுது, அவன் தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்திலே வல்லவனானான். எல்லாத்துக்காக ஸ்தோத்திரிங்க, எப்பொழுதும் ஸ்தோத்திரிங்க, எல்லா நிலைமையிலும் ஸ்தோத்திரிங்க. அது தேவனுக்கு இன்பமான ஒரு காணிக்கையா இருக்கும். ஏரிய கோட்டை எப்படி விடும்? ஸ்தோத்தரித்தாங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, விழுந்துச்சு.
கல்லறைக்கு முன்பதாக, மூடப்பட்ட கல்லறைக்கு முன்பதாக, ஆண்டவரே நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடி நான் நன்றி, லாசருவே வெளியே வாய்ந்தார். அவரை மகிமைப்படுத்துகிறார், கூப்பிடுகிறார். அற்புதம் நடைபெறுகிறது. யோனா மீனின் வயிற்றில் இருந்து நான் துதியின் சத்தத்தோட கர்த்தரை தொழுது கொள்வேன் என்று சொன்னான். ஆண்டவர் மீனு கட்டிட்டார், ஸ்தோத்தரிக்கணும், உள்ள பிடிச்சி வைக்காத வெளியே விடு. அவனுக்கு விடுதலை கிடைத்தது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில தேவன் ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். நீ ஆசீர்வதிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சந்தி கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமின் உன்னத ஆசீர்வாதங்களை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.